सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। ओम श्रीनाथादिगुरुत्रयं गणपतिं पीठत्रयं भैरवं सिद्धौकं मठकत्रयं पदयुगं ज्योतिक्रमं मण्डलं वीराव्यक्तचतुष्करश्रीनवकं वीरावली पञ्चकं श्रीमन्मान्यमन्त्रराजदहितं वन्दे गुरोर्मण्डलम्। सिन्धूरारुणविग्रहां त्रिनयनां माणिक्यमौलिप्रदत्तारानायकशेखरां स्मितमुखीं पाणिभ्यामधिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेश्वरामम्बिकाम्। शिवकामेश्वराङ्कस्था शिवा स्वाधीनमल्लभा कुबेरुमध्य शृङ्गस्था श्रीमन्नगरनायिका। அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள்ல சிவகாமேஸ்வராங்கஸ்தாங்கிற நாமா பார்த்து முடிச்சோம். அம்பாள் சிதக்னி குண்டத்திலிருந்து உற்பத்தியை வாக்தேவள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு முன்னால நடந்து வர சித்தக்னி குண்டம்னு நம்ம இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். அந்த இதயத்திலிருந்து தோணி பிறகு நம்மளை நோக்கி வரா போல பாவனை பண்ணணும். இப்படி பாவனை பண்ணின பிறகு அம்பாளுக்கு இருப்பிடம் தங்குமிடம் அந்த இடத்தை சொல்றதுக்கா சிவகாமேஸ்வராங்கஸ்தாங்கிற நாம சொன்ன பரமேஸ்வரனுடைய வாமபாகத்துல தொடையில உட்கார்ந்து இருக்கா அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியாச்சு. அதற்கு பிறகு அம்பாளுடைய நாமாக்கள்ல சிவாங்கிற நாமாவை சொன்னோம். இந்த சிவாங்கிற நாமாவுக்கு ஒரு 8 அர்த்தம் சொல்லியிருக்கார் பாஸ்கராயர். 8 அர்த்தங்கள் என்ன சொல்லியிருக்க? சிலது பார்த்தோம். பரமசிவனுடைய இச்சா ரூபமாக அம்பாள் இருக்கா. உலகத்தை படைக்கணும் எனக்கூடியதான எண்ணம் வடிவமாக இருந்திருக்க. இது முதல் அர்த்தம். எதற்கு உலகத்தை உண்டு பண்ணணும்? இவர் உலகத்தை உண்டு பண்ணி அதையும் நம்ம மாதிரி மனுஷால உண்டு பண்ணி நாம் இந்த வாழ்க்கையில தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது இதை பார்த்து இருக்கிறதுக்கோ இல்ல, நமக்கு இந்த வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்க. என்ன சந்தர்ப்பம்? தாங்கள் இந்த வாழ்க்கையில உங்களுடைய பிராரப்த கர்மாவை அனுபவித்துக் கொண்டே நல்லதும் கெட்டதும் பண்ணி அதற்கு பிறகு பகவானுடைய சரணாரவிந்தத்தை அடைஞ்சு ஏகாக்கிரமாக அம்பாளோட ஒண்ணு ஆகணும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டாமா? அதுக்காக தான் உலகத்தை படைச்சேன். உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னால நாம் மாயையில மங்கி கிடந்தோம். இவாளுக்கு இந்த ஸ்தூல சரீரத்தமும் வாழ்க்கையும் கொடுத்து இதனால் இவர்கள் குருவை அடைஞ்சு அவளிடத்துல சிரவணமனாதிகள் பண்ணி பிறகு பகவானை அடையட்டும், ஆத்ம தத்துவத்தை அறியட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். ஆயால் அப்படிப்பட்டதான இச்சா வடிவமாக அம்பாள் இருக்கா. அதனால பரமேஸ்வருடைய இச்சா ரூபம். அதனாலதான் மேல போய் இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, ஸ்வரூபிணின்னு சொல்ல போறோம். அந்த இச்சா வடிவமாக பரமேஸ்வருடைய இச்சையே அம்பாள். ஆகையால் இச்சா ரூபமா இருக்கிறதுனால சிவான்னு பேர். பிறகு சிவனோட அபேதமா இருக்கிறதுனால சிவா. பேரும் ஒண்ணுதான், செயலும் ஒண்ணுதான், பக்தாளுடைய கருணையோட இருக்கிறதும் ஒண்ணுதான். இப்படி பல சாமரஸ்யங்கள் இருக்கு.
சாமரஸ்யம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? சமானமான ரசம், ரெண்டு பேரும் ஒரே விதமாக ஒரு அபிப்பிராயத்தோட இருக்கிறது. சமரசையோர் பாவகா சாமரஸ்யம் அப்படின்னு அம்பாள் சக்தியா பரமேஸ்வரன் சக்தியான சொல்ல முடியாத அளவுக்கு பக்தர்களை காப்பாற்றக்கூடியதான ஒரு நிலையில இருக்காங்கிற அபிப்பிராயத்துல சிவான ரெண்டாம் அர்த்தம் சொன்னோம். மூணாவது சிவம் கரோதி சிவா, எல்லோருக்கும் மங்களத்தை கொடுக்கிறார். வாழ்க்கையில மனுஷன் மனசு கொதிச்சுட்டு இருக்க, அவளுக்கு டெம்பரரி ரிலீஃப், இம்மிடியேட் ரிலீஃப் கொடுக்கணும். மனசு ஒரு தைரியத்தை கொடுக்கணும். அந்த தைரியம் கொடுத்தா தான் அவளால மேல நல்ல காரியத்தை பண்ணக்கூடியதான நிலை வரும். அதற்காக முதல்ல அவளுக்கு எவ்வளவு கொடூரமான எண்ணங்கள் இருந்தவா போதிலும், எவ்வளவு கட்டம் அனுபவித்தவா போதிலும் அவளுக்கு முதல்ல ஒரு மங்களத்தை கொடுக்கிறாளாம். ஆயால் சிவம் கரோதி சிவா அப்படின்னு மூணாவது அர்த்தத்தை சொன்ன. பிறகு நாலாவது அர்த்தம் சேதேஸ்மின் சர்வம். இவைகள்லாம் போன வாரம் நம்ம பார்த்தோம், அதுக்காக வேகமா சொல்லிட்டு இருக்கேன். சேதேஸ்மின் சர்வம், உலகத்துக்கு முழுக்க அதிஷ்டானமாக அம்பாள் தான் இருந்துட்டு இருக்கா. எல்லா பதார்த்தங்களும் மித்யா ஜகத ஜேஷ்டானா முக்திதா முக்தி ரூபிணி அப்படின்னு பின்னால சொல்ல போறோம். உலகத்துக்கு முழுக்க அதிஷ்டானமா இருக்கா, இருப்பிடமா இருக்கா. எப்படி உலகத்தில் இருக்கிற நாம எல்லாம் எப்படி பூமியில இருக்கோமோ அந்த பூமிக்கும் அதிஷ்டானமாக அம்பாள் இருக்கா. 14 புவனங்கள் எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமா இருக்கா. அதோட மட்டுமல்ல, தாங்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய செயல்தான் தெரியும். ஆனால் அம்பாளுக்கு போற ஜென்மா என்ன, 1000 ஜென்மாக்களுக்கு முன்னால நீங்க எப்படி இருந்தே இது மேல எப்படி வரப்போறதுங்கிறது அம்பாளுக்கு தெரியும். அதனால்தான் அம்பாளை யார் தியானம் பண்றாளோ, குருமுகமாக அம்பாளை அறிந்து கொண்டு ஆத்ம தத்துவத்தை அறிகிறாளோ, அவளுக்கு மறுபிறவி இல்லாம பண்றாளா. அதனால்தான் அம்பாளுக்கு சேஷேஸ்மின் சர்வம், எல்லாம் அம்பாளத்துல இருப்பதனால் அம்பாளுக்கு சிவான்னு பேரு. இப்படி நாலாவது அர்த்தம் சொன்னார். அஞ்சாவது சிவாஹா சோபனாக குணாக அஸ்யாம், சகல கல்யாண குணங்களும் அம்பாளத்துல இருக்க. ஏன் அந்த குணங்களை நீங்க தியானம் பண்ணினால் உங்களுக்கும் அந்த குணம் வரணும் என்பதற்காக நிர்குணமாக நிராகாரமாக நிர்விகாரமாக இருக்கக்கூடியதான அம்பாளே உங்களுடைய அனுகிரகார்த்தமாக பல நல்ல குணங்களோட காணப்படுறாங்க. அத்தனை குணங்களும் நாம தியானம் பண்ணினோம். யதா யதா உபாசதே ததைவ பலம் பவதி. நம்மளோட இருக்கிறவா சாந்தமா இருந்தா நமக்கும் சாந்தி கிடைக்கும். நம்மளோட இருக்கிறவா எப்பொழுதும் தொந்தரவு அடிச்சுட்டு தேல் கொட்டுறா போல கொட்டிண்டே இருந்தா நமக்கும் கோபம் வரும். கோபம் வராம இருக்கணும், நம்ம சாந்தமா இருக்கணும்னு எப்படி இருக்கணும், நம்ம பரிசரங்களும் சாந்தமா இருக்கணும். எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? நம்மளிடத்துலதான் ஆரம்பிக்கணும். நாமத்தான் சாந்தமா இருந்த பழகணும். எனக்கு சாந்தி எப்படி வரும்? சாந்தமான அம்பாளுடைய சாந்த சுரூபடியே அம்பாளை தியானம் பண்ணணும். பரம சாந்தமாக பரம மங்கள ரூபமாக எப்பொழுதும் நல்லதே பண்ணக்கூடியதான் நிலையில இருக்க அம்பாளை தியானம் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த குணங்கள் வரும். ஆகையால் அம்பாள் எப்படி இருக்கா? சிவா சிவாஹா சோபனாக குணாஹா அஸ்யாமஸ்து. இன்னொன்னு சாமியதி மனஹா இது சிவா. அம்பாளை தியானம் பண்ணின மாத்திரத்தினால நம்ம மனசுல இருக்கக்கூடியதான கொந்தளிப்பு குறையிறது. இது வரும். எப்படி குறையும் தெரியல. மனுஷாட்டிய மனசுல என்னென்னமோ எண்ணங்கள், என்னமோ எதிர்பார்ப்புகள், என்னமோ கவலைகள் இருக்க. அவைகள்லாம் என்னையும் காப்பாத்துறதுக்கு ஒரு அம்மா இருக்கா அப்படின்னு ஒரு தைரியம் நம்ம கிடைச்சதுமே குறையும். மூக்க கவி சொல்ற காமாட்சி காடமவலம் அம்மா உன்னுடைய கடக்கன் பார்வை எனக்கூடியதான ஊன்கோல கையில வச்சுட்டு நான் உலகம் முழுக்க சுத்திட்டு வருவோமே, ஒரு பயமும் கிடையாது. அந்த தைரியம் வில் பவர் மனுஷனுக்கு எப்படி வரும்? ஆகையால் நம்மளையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு தெய்வம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல இருக்கக்கூடியதான ஒரு துன்பத்தை குறைக்கிறாள். ஆகையால் அம்பாளுக்கு சிவான்னு பேரு. இதுவரைக்கும் பார்த்தோம். அதற்கு பிறகு வாயு பகவான ஸ்தோத்திரம் பண்ணணும். போன கிளாஸ்ல வாயு பகவான் அதிகமாக வீசி லைட் ஆஃப் பண்ணிட்டேன். அதனால முடிக்க வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம் வந்த.
இப்ப அந்த வாயு பகவானுடைய ஆசக்காரிக்கும் சிவான்னு பேருன்னு சொல்றேன். இங்க வாயு பகவான்னு சொன்னா வேற யாரும் நினைக்கப்படாது, பரமேஸ்வரனுடைய இன்னொரு உருவம். பரமேஸ்வரனுக்கு அஷ்டமூர்த்தி பிரது அப்படின்னு 8 உருவங்கள் இருக்கான். மூரம்பாம் சனலோ நிலோம்பரமகம் நாதோ ஹிமாம் சுப்புமான் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல பூமி, ஜலம், தேஜஸ், வாயு, அதுக்கப்புறம் பிருத்திவி, இப்படி 5 பூதங்கள். அதுக்கு சூரியன், சந்திரன், எஜமானன். எஜமானன் யாகம் பண்றவன். இப்படி 8 உருவங்களோட பரமேஸ்வரருக்கான அஷ்டமூர்த்தியாக சொல்லியிருக்கு. அதுல 4வது மூர்த்தியாக வாயு பகவான் இருக்க. அவருக்கு ஈசானன்னு பேர். ஈசான வடிவமாக பரமாத்மா இருக்க. அப்படிப்பட்டதான அந்த கோலத்துல இருக்கிற பரமேஸ்வருடைய சக்திக்கு சிவான்னு பேர். ஆக அங்க சிவான்னா வாயு பகவானிடத்துல சக்தி அப்படிங்கிற பேருன்னு சொல்ற. இத சூத சம்ஹிதையில யஜ்ஞ வைபவ கண்டத்துல சொல்லிருக்கு. சின்மாத்திர ஆஸ்ரயமாயாயாக சக்யாகாரே த்விஜோத்தமாக அனுப்ரவிஷ்டா யா சம்வித் நிர்விகல்பா ஸ்வயம் பிரபா சதாகாரா பரானந்தா சம்சார உச்சேதகாரிணி சா சிவா பரமாதேவி சிவாபின்னா சிவங்கரி அப்படின்னு சூத சம்ஹிதையில யஜ்ஞ வைபவ கண்டம். அதுல உபனிஷத் அர்த்தங்கள்லாம் இருக்கு. அதுல சொல்லுங்க சின்மாத்திர ஆசிரயமாயா. இந்த மாய அஜானம் அறியாமைன்னு சொல்லல, இது எங்க இருக்கு சார்? அந்த சைத்தன்யத்தை பிடிச்சிருக்கு. சைத்தன்யத்தை நமக்கு காட்டாமல் இருக்கு. நான் பிரம்மம் என்று யாருக்கும் தெரியல. அது வேதாந்தங்கள் வாசித்து அம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுக்கணும். நியாயமா நீங்க பிரம்மா தான் இருக்கேங்கிறது சாஸ்திரம். ஆனா தெரியலையே, நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், வேற யாரும் நினைச்சுட்டு இருக்கோம். சாஸ்திரம் சிவோகம்னு தியானம் பண்ணுங்க அப்படிங்கிறது. நான் சிவன் ஏன் தெரிஞ்சுக்கணும்? நான் சிவன் இல்லையே. நான் இன்னொரு பேருனா எனக்கு அம்மா அப்பா இந்த பேருனால பையன் பிறந்த பையனால வச்சிருக்கா. அவ எதுக்கோ வச்சா, அவ வச்சு இந்த சரீரத்துக்குத்தான். ஆகையால் உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் சிவோகம் அப்படின்னு சொல்லணும்னு சொல்றத. அப்படி அந்த சைத்தன்யம் எங்க தெரியலையே நமக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பேரை தான் சொல்றோம். அப்ப நாம் சிவனாக இருந்த போதிலும் அஸ்வரூபத்தை அறியாமல் நம்ம இருக்கோமோ, இதுதான் அஜ்ஞானம்னு பேர். யார கேட்டாலும் இங்க யாருன்னு சொன்னா தன் பேரை சொல்றானே தவிர தான் பிரம்மம்னு தான் சிவன் சொல்றானா, இதுதான் அறியாமை. சின்மாத்திர ஆஸ்ரிதமாயா ஆஸ்ரயமாயா சக்தியாகாரே த்விஜோத்தமாக சக்தியாகாரத்துல இருக்குது. அனுப்பிரவிஷ்டாயா சம்வித் இந்த சரீரத்தை உண்டு பண்ணி சரீரத்துக்குள்ள பூந்துட்டாங்க. தத்ருஷ்ட்வா ததேவ அனுப்ராவிஷது சயேஷ யஹ பிரவிஷ்டா ஆனகக்ரேப்யஹ பிரதாரணிகது. இந்த பொம்மை இருக்க, பொம்மையை தயார் பண்ணிதான் போறாது. பொம்மைக்கு கீ கொடுத்தா அந்த கீ கொடுத்தா தான் வேலை செய்யும். அதே மாதிரியா என்ன பண்ணி இருக்க, இதுக்குள்ள தான் பூந்துட்டு இருக்காம்பாள். பூந்துட்டு இருக்கிறதுனாலதான் கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றது, கால் நடக்கிறது, கை வேலை செய்யறது எல்லாம் உள்ள அந்த சக்தி இருந்தால் நடக்கும். ஆகையால் சக்தி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. சக்தியாகாரா அனுப்பிரவிஷ்டாயா. சார் எப்படி பூந்துட்டு இருக்க இந்த சரீரத்துக்குள்ள? பொந்துல எலி பூந்துக்கிறா போல போச்சா, வாயில விரல் போறா போல போச்சா? எப்படி இல்லமா சம்வித் அறிவு வடிவமா போச்சு. இந்த குழந்தை அம்மா வயசுல போன ஒரு கணத்துல ஒண்ணுமே கிடையாது. 5வது மாசம் மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சது. அப்பொழுது அந்த குழந்தை திரும்ப ஆரம்பிக்கிறது. அங்கே திரும்பும் பொழுது அதுக்கு எல்லா விதமான அறிவும் வந்தாச்சு. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், போன ஜென்மாவில என்ன பண்ணினேனே, என்ன பாபம் பண்ணினேனே, இனிமேலையாவது நல்ல வழியில இருக்கணும் அப்படின்னு ஜீவன் கதாபாரம். அம்மா வயசுல இருக்கிற ஜீவன் 5வது வயசுல அன்னில இருந்து ஆரம்பிச்சு தீவிரமான ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறான். பிறந்ததுமே கீழே விழுந்தது முதல்ல வேதாந்த கிளாஸ் போகணும்னு நினைக்கிறான். ஆனா பிறக்கிறப்ப அழுதுண்டே பிறக்கிறான். என்ன பண்றது? பிறந்து அழுந்தான் ஆனா, அழுதுண்டே பிறந்தா பெண்ணா, எனக்கு தெரியாது. விவகாரம் என்ன இப்படி சொல்ற விவகாரம் முழுக்க. ஆனா விவகாரம் என்ன, அங்க என்ன நடக்கிறது? அந்த குழந்தைக்கு இருக்க எல்லா அறிவும் பூபத்தனத்தினாலேயே நின்று போறது.
அறிவெல்லாம் மறைஞ்சு போறது. ஆகையால் அந்த அறிவு சம்வித் எப்படி நிர்விகல்பா ஸ்வயம் பிரபா, நிர்விகல்பா இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்வயம் பிரபா ஸ்வப்பிரகாச சைத்தன்யம். இதுதான் உபனிஷத்தில் சொல்லப்படுது. அத்திரேஷ புருஷ ஸ்வயம் ஜோதிர்பவதி அப்படிங்கறது இல்லையா, அந்த சப்பிரகாசமாக இருக்கு. இன்னொன்னால் ஒழிக்கப்படாமலேயே தான் எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடியதான சந்தர்ப்பமாக இருக்கு. அப்படிப்பட்டதான அம்பாள் சதாகாரா பரானந்த சத்ரூபமாக இருக்க, ஆனந்த வடிவமா இருக்க. சம்சார உச்சேதகாரிணி, உங்களுடைய எல்லா விதமான துன்பங்களையும் அடியோட அழிக்கக்கூடியதான நிலையில இருக்க. சாசிவா பரமாதேவி, இவளெல்லாம் அம்பாள் சிவாபின்னா சிவங்கரி, பரமேஸ்வரோட அபின்னமான ஒரு சுரூபம். சிவங்கரி, எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கிறவள். கருணாசாகராமேனாம் எப்பூஜயதி சங்கரேம், யார் ஒருவர் கருணை கடலாக இருக்கக்கூடியதான அம்பாளை யார் பூஜை பண்றாளோ சங்கரியும் கிண்ண சித்தி தத்யேஷ்டம் தத்யாயேவ பிரசாததः, அம்பாளுடைய பிரசாதத்தினால் எது கிடைக்காது உங்களுக்கு, எது வேணும் நினைக்கிறதோ எல்லாமும் கிடைக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லியிருக்கு. ஆகையால் அம்பாளுக்கு சிவான்னு பேரு. ஏன் சாமியதி இது சிவா, அம்பாளை நினைத்த மாத்திரத்தினால் எல்லா விதமான துன்பங்களும் போகிவிடும் என்று 6வது அர்த்தம் சொல்லியிருக்க. 7வது அர்த்தம் அதவா வாயோர் பாரியா சிவா நாம்னி, வாயோருடைய ஆத்துக்காரி. இது எங்க சொல்லியிருக்க, உக்தஞ்ச லைங்கே லிங்க புராணத்துல சொல்லியிருக்க. சமஸ்த புவன வியாபி பர்த்தா சர்வசரீரிணாம் பவனாத்மா புதைர் தேவ ஈசான இது கெத்தியதே. சமஸ்த புவன வியாபி, உலகம் முழுக்க வாயு ரூபத்தை எடுத்துக்கொண்டு எங்குங்கோ வியாபிச்சிருக்க. சில பேர் சொல்றா பரமேஸ்வரன் கைலாசத்துல இருக்கார், நீங்க தியானம் பண்ணினா நீங்க பூஜை பண்ணினா உங்களுக்கு இக்கட்டு வரும் பொழுது கைலாசத்துல இருந்து வர்றதுக்கு அவர் டைம் ஆகுமோ இல்லையோ. எங்க பரமாத்மா அப்படி இல்லை, ஒரே சதாகாரம் உங்க இதயத்திலேயே இருக்க. அந்த சமயம் வரும்பொழுது இங்கேயே உங்க துன்பத்தை எல்லாம் நீக்கிவிடுவேன். அதனால பயப்பட வேண்டாம். சர்வபூ சமஸ்த புவனம் வியாபி பர்த்தா சர்வ சரீரிணாம் பவனாத்மா புதைர் தேவா, காத்தி வடிவமாக நமக்குள்ளேயே இருந்த கொண்டு ஈசான இது கீர்த்தியதே, அவருக்கு ஈசானம்னு பேராம். ஈசானஸ்ய ஜெகத்கர்த்து தேவஸ்ய பரமாத்மனः, பரமேஸ்வரன் ஈஸ்வர சர்வ வித்யானாம் அப்படின்னு சொன்னீங்களோ இல்லையோ, அப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரனுடைய ஜெகத்கர்த்து தேவஸ்ய பரமாத்மனः சிவா பாரியா புதைருக்தா, அவருடைய ஆத்தக்காரி சிவான்னு பேரு. புத்திரீச்சாஸ்ய மனோபவா, அந்த மனோபவம் தான் அந்த வாயு தான் அவருக்கு புத்திரன் அப்படிங்கிறது. இது பாலேந்து சேகரோ வாயு, பாலேந்து சேகரன்னு சந்திரசூடகான்னு அர்த்தம். இளம்பிறையை தலையில வைத்துக் கொண்டிருக்கிறவர் பரமேஸ்வரன். அப்படிப்பட்டதான வாயு தான் சிவன். சிவனுடைய ஒரு ரூபம். சிவனுக்கு 8 உருவங்கள்ல 4வது உருவம் சிவ மனோரமா இது. ஆகையால் அம்பாள் யாரு, பரமேஸ்வரனுடைய மனசை கவர்ந்தவள். வாயு புராணம் இது வரைக்கும் லிங்க புராணத்துல சொன்னேன். வாயு புராணத்துல ஈசானஸ்ய சதுர்த்தியா தனு வாயுருதி ஸ்மிருதா, ஈசானுடைய பரமேஸ்வருடைய 4வது உருவம் அது வாயு. சத்யபத்னி சிவானாம புத்திரஸ்ய மனோபவா அப்படின்னு அவனுடைய அப்படிப்பட்டதான் அந்த உருவத்தில் இருக்கிற பரமேஸ்வருடைய ஆத்தக்காரிக்கு சிவான்னு பேரு. அப்படின்னு மனோபவான அவளுடைய பிள்ளைக்கு பேரு அப்படின்னு. இப்படி 7வது நான் அர்த்தம் சொன்னேன். அதுக்கப்புறம் 8வது அர்த்தம் சிவம் மோட்சம் ததாதீதி சிவா. மனுஷாளுக்கு மீதி எல்லாம் இருக்கட்டும், மறுபிறவி இல்லாதான நிலைய கொடுக்க மோட்சம் ததாதி. இனிமேல பிறவி இல்லாம எப்படி பிறந்தாலும் துன்பம் உண்டு உங்களுக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. ஏழையா பிறந்தா காசு இல்லைன்னு துன்பம், பணக்காரனா பிறந்தா அதுக்கப்புறம் கெட்ட குணங்கள் வந்துருமேன்னு துன்பம். பணம் நிறைய இருந்ததுன்னு வச்சுங்களேன், கெட்ட குணங்கள் பகுசுலபமா வந்துடும், துஷ்டங்கம் வேறு ஜாஸ்தியா வந்துடும். ஆகையால் மனுஷன் பத்திரமா இருக்கணும்னு சொல்லணும். ஆகையால் சில பேருக்கு பாருங்க, பிறக்கிறப்பவே பாலாரிஷ்டம்னா 8 வயசு வரைக்கும் என்னென்னமோ தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு சார். அதுக்கு ஒரு யந்திரத்தை வச்சு அந்த குழந்தை தலைக்கீழ வச்சு
சண்டி மந்திரத்தை சொல்லி அது என்னென்னமோ பண்ற பாருங்க. இப்படி பிறக்கிறப்பவே சில குழந்தைகளை பாராரிட்டம், சில குழந்தைகளை என்னடா ரொம்ப கும்முன்னு நன்ன ஆனந்தமாக வளர்ப்பது ஒண்ணு சொல்ல முடியாது நமக்கு. ஆகையால் எப்படி பிறந்தாலும் மனுஷனுக்கு துன்பம் உண்டு. இந்த பிறவி இல்லாதான் நிலையை கொடுக்கிறான் அம்பாள். ஆகையால் மோட்சம் ததாதி சிவா. யார் சொன்ன? சிவா யுத்ததுப்தம் தேவி புராணே. சிவா முக்தி சமாக்கியாதா யோகினாம் மோட்சதாயினி. சிவாந்த முக்தி ஸ்வரூபம், யோகினாம் மோட்சதாயினி, எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுக்கிறவள். சிவாய ஜெயதே தேவி ததோ லோகே சிவா ஸ்மிருதா. உங்களுக்கு நல்லது வரணுங்கிறதுக்காக அம்பாள் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. சிவாய ஜெயதே தேவி. எதற்காக? இவன் எப்பாவது போக மாட்டானா, ஆச்சார நடந்த போக மாட்டானா, அவரெல்லாம் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்க மாட்டானா. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்சினா. அந்த அறிவுள்ளவர்கள் எப்பொழுதும் அந்தர்முகமாக ஜபம் பண்ணிட்டே இருக்கா. எப்பொழுதும் அவ ஆத்ம தத்துவத்தை விசாரம் பண்ணிட்டே இருக்கா. நாம போய் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி இது என்ன அது என்னன்னு கேட்கணுமா. பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம். அந்த ஞானத்தை அவ உபதேசம் பண்ணுவா. ஏண்டா அதான் அங்கே அப்படியே இருந்து வழக்கம் அவளுக்கு. ஆயால் அப்படி இவ போகமாட்டாளா, குருவை நாடமாட்டாளா, குருவுடைய அருகை இவளுக்கு வராதா? வருவதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு ஜீவனையும் கடத்தேறுவதற்காக சகாயம் பண்ணிட்டு இருக்காளாம். ஆகையால் சிவாய ஜெயதே தேவி. சிவாய மங்களாய மோட்சாய ஜெயதே தேவி ஜெகதே பிரவர்த்ததே தேவி ததோ லோகே சிவா ஸ்மிருதா இது. அது இல்லாம சைவாகமத்துல பாவகஸ்ய உஷ்ணதேவேயம் பாஸ்கரஸ்யேவ தீதிதி சந்திரஸ்ய சந்திரிகே வேயம் சிவஸ்ய சஹஜா சிவா. பாவகஸ்ய உஷ்ணதேவயம், நெருப்புக்கு சுடும் தன்மை போல். பாஸ்கரஸ்யேவ தீதிதி, சூரியனுக்கு ஒளி, சூரியனிடத்தில் ஒளியை போல். தீதிதின ஒளி. சந்திரஸ்ய சந்திரிகே வேயம், சந்திரனிடத்தில் நிலா இருக்கா போலையும். சிவஸ்ய சஹஜா சிவா, பரமேஸ்வரனுக்கு சகஜமாக சகஜாயதே கூட பிறந்தது. பரமேஸ்வரனை விட்டு ஒரு நாளும் இருந்ததில்ல. இதனால என்ன ஒரு விசேஷம்? தாம்பத்தியங்கள்ல தகராறு வராம இருக்கணும்னு அம்பாளை பூஜை பண்ணணும். எத்தனை வயசானாலும் என்ன இருந்தாலும் புருஷனுக்கும் ஆசைக்காரிக்கும் அவ ரெண்டு பேருக்கும் மனசுல கிளேசம் வரப்படாது. முன்காலத்துல எப்படின்னா ஏதோ சாதாரணமா இருக்கும், ஒரு குழந்தை பிறந்தா இது மேல சரியா போயிடுது, கவலைப்பட வேண்டாம்னு நினைச்சோம். இப்பொழுது ரீசெண்டா பேப்பர்ல பார்த்தேன், 80 வயசு ஆனப்புறம் ஒரு தாத்தாவுக்கு ஒரு அம்மா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கலாம். எதற்காக? அவர் புரட்ட விடுறாங்க, ஒண்ணு சொல்ல முடியல. அப்ப மனுஷாளுக்கு மனசு என்ன ஆச்சு? அவளிடத்திலேயே இருக்கணும், அவளோட லக்னமாகணும்னு தெரிய மாட்டேங்குது. ருக்வேதத்துல சங்கச்சத்வம்சம் வதத்வம்சம் ஓமனாம் சிஜானதாம் அப்படின்னு ஒரு சூக்தம் சொல்றது, கடைசி சூக்தம். சங்கச்சத்வம், ரெண்டு பேரும் ஒன்னா நடப்போம். சம்வதத்வம், ஒன்னாவே பேசுவோம். சம்போமனாம் சிஜானதாம், ரெண்டு பேரும் மனசும் ஒன்னாவே இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றது. ஆகையால் பார்வதி பரமேஸ்வரால் எப்படியோ அப்படியே ஒவ்வொருத்தரும் இருக்கணும். 20 வருஷம் வாழ்ந்துட்டோமா நமக்கு இன்னும் ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்க முடியாது. ஆகையால் சர்வதா சர்வகால் அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அந்த பதிபத்னிகளுக்கு நடுவுல இருக்கக்கூடியதான சம்பந்தம் இருக்கு பார்த்தீங்களா, விட்டு பிரிக்க முடியாதான சம்பந்தம். அதனாலதான் காளிதாசன் வாகர்த்தாவிவ சம்பிருத்தம் வாகர்த்த பிரதிபத்தையேன்னு, சொல்லும் பொருளும் எப்படி பிரிஞ்சு நிக்காதோ, பொருளை சொல்லாமல் சொல்லு இருக்காது, சொல்லிருந்தால் அதுக்கு ஒரு பொருள் இருக்கணும். அதே போலயே இவ ரெண்டு பேருக்கு மனசு ஒன்னாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதை கொடுக்கறது அம்பாள். ஆகையால் அம்பாளை தியானம் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்க. இப்படி சொல்லிட்டு இப்ப பரமேஸ்வரனுடைய மடியில உட்கார்ந்து இருக்கான்னு சொன்னேன். இவ்வளவு உயர்ந்ததான குணங்களோட இருக்குன்னு சொல்றேன். அப்ப அவளுடைய சம்பந்தம் எப்படி சார்? அதுக்கு சந்தேகம் வந்துருதான். வாக்தேவிகள் சுவாதீன வல்லபா, தன்னை அதீனமாக வைத்துக் கொண்டிருக்கலாம் பரமேஸ்வரன். இது அநியாயமா இருக்க. மதுரை சம்பிரதாயமா இருக்க. சம்பிரதாயங்கள் 2. மதுரையில எப்படின்னா முதல்ல அம்பாளுக்கு நைவேத்தியம்,
இப்பதான் ஸ்திரீகள் அப்படி இருக்காங்கிறா மாடர்ன் டேஸ்ல. யாருக்கு பெஸ்ட் அவன் முன்னால சாப்பிடணும் அவ்வளவுதான் அப்படிங்கிறதா இல்லையா? அது இல்ல. பழைய நாள்ல ஆட்டுக்காரருக்கு போட்டு அப்படிதான் பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிடுறது வச்சுட்டு இருந்தா. நான் எது தப்பு எது ரைட்டுன்னு நான் சொல்லல. ஏன்னா யாருடைய மனசும் வருத்தப்படப்படாது பாருங்க. ஆனா சாஸ்திரம் எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். அம்பாள் எப்படி இருந்திருக்கா? சுவாதீன வல்லதா, தனக்கு அடங்கியதாக பரமேஸ்வரனை வைத்துக் கொண்டிருக்காள் அப்படின்னு ஒரு அர்த்தம் நமக்கு மேலோட கிடைக்கிறது. ஆனா அது இல்ல. சுவாதீன வல்லபாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? பரமேஸ்வரன் இடத்துல ரொம்ப பக்தி இருந்த போதிலும் அந்த பரமேஸ்வரன் அம்பாளுக்கு சர்வ சுவாதந்திரத்தையும் கொடுத்துட்டார். பாருங்க, சர்வ சுவாதந்திரமும் அம்பாளை கொண்டு இருந்த போதிலும் அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமோன்னா, பரமேஸ்வரன் இடத்துல அவ்வளவு அபிமானத்தோட இருந்துட்டு இருக்க. பரமேஸ்வரன் இடத்துல எப்பொழுதும் சௌந்தர்யலஹரியில சொல்லும் பொழுது அம்பாளுடைய நாக்கானது பரமேஸ்வரனுடைய லீலைகளை சொல்லி சொல்லி சிவந்து போயிடுதான். எப்பொழுது பாருங்க இந்த பக்தி பாருங்க. அதே போலயே ஒரு நாளைக்கு உட்கார்ந்து இருக்கா அம்பாள், தேவதைகள்லாம் உட்கார்ந்து இருக்க. பரமேஸ்வரன் வர்றாங்க. வந்ததுமே பத்திரப்பட்டு எழுந்து நிக்கிற. பரமேஸ்வரன் எதிர்கொண்டு அழைக்கிறதுக்காக போற. அப்ப டக்குன்னு அம்பாள் எழுந்ததுமே தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்துக்கணும். எழுந்துக்கிறதுக்காக தான் நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கணும். நமஸ்காரம் பண்றத நமஸ்காரம் பண்றானா அம்பாள் பாதத்தை பக்கத்துல இருக்கிற பார்ஷதா சொல்ற, ஆமா கிரீட்டம் வைரிஞ்சும் பரிஹர, பிரம்மதேவருடைய கிரீட்டம் இருக்கிற கால அடிபட போறது போங்க தப்பிச்சுங்க அப்படின்னு பார்த்துங்கிற. அப்படின்னு அந்த பரமேஸ்வரனுக்கு எந்த அளவுக்கு பக்தி இருக்குன்னு தெரிகிறது. சோ பரமேஸ்வரத்துல அம்பாளுக்கு பக்தியும் இருக்கு, கௌரவம் இருக்கு. ஆனா பரமேஸ்வரன் என்ன பண்ணிருக்க, எவ்வளவு பக்தி இருந்தாலும் பரவாயில்ல, நீ எதையாவது பண்ணலாம் அப்படின்னு சர்வ சுதந்திரத்தையும் கொடுத்துட்டார். இப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தர் ஆத்திரையும். ஆத்துக்காரின் இடத்துல அவ்வளவு அபரிமிதமான பிரேம பர்த்தாவுக்கு இருக்கணும். அதே சமயத்துல பர்த்தாவின் இடத்துல அவ்வளவு இடத்துல கௌரவமும் இந்த அம்மாவுக்கு இருக்கணும். அந்த ரெண்டும் இருக்குன்னு சொல்றதுக்காகத்தான் சுவாதீன வல்லதா. ஆத்துக்காரர் சர்வெண்ட் மாதிரி ட்ரீட் பண்றான்னு நினைக்கிறேன். அது அர்த்தம் இல்லை இங்கே. ஆனா பாப்போம். ஏவம் இச்சாதி தர்ம ரூபாபி, அம்பாளை நம்ம என்ன சொன்னோம், இச்சா பரமேஸ்வரனுடைய எண்ணம், பரமேஸ்வரன் உலகத்தை படைக்கணும் எனக்கூடியதான எண்ணம் என்று சொன்னேன். அந்த எண்ணமானது ஒரு இடத்துல இருக்கணுமோ இல்லையா? எண்ணம் ஆகாசத்தில் நிற்குமா? சிவப்பு ஒரு சிவப்ப காமிங்கோன்னு சொன்னார். சிவப்புங்கிறது ஒரு ரெட்டுங்கிறது எப்படி காமிக்க முடியும்? ஒரு வஸ்திரத்தை காமிச்சு ஐயா இதுல இருக்கக்கூடியதான கலர் ரெட் அப்படின்னு சொல்ல முடியும். சிவப்பை தனியா எடுத்து காட்ட முடியுமா? ஒரு துணியை காமிக்கிறா போலயோ அல்லது ஒரு புஸ்தகத்தை காமிக்கிறா போலயோ சிவப்பு காமிங்கோ காமிக்க முடியுமா? திதிப்ப காமிங்கோன்னு சொன்னான். திதிப்பு எப்படி காமிக்கிறது? சர்க்கரை கொடுத்து வாயில போட்டதா திதிக்கும், அதுக்கு திதிப்புன்னு பேர். இத திதிப்ப காமிக்க முடியுமா? முடியாது. ஏன்? திதிப்பு சிவப்பு இவைகள்லாம் தர்மங்கள், ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ காமிக்கணும்னா அந்த திரவியத்தை காமிக்கத்தான் முடியும். அம்பாளை எப்படி சொன்னோம்? பரமேஸ்வரனுடைய இச்சாதி வடிவமா சொன்னேன். ஆகையால் சிவன் இல்லாமல் அம்பாள் இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணிட்டு, அதாவது தர்மி ஏவம் இச்சாதி தர்ம ரூபாபி நான் தர்மிடம் பிரதி குணபூதா, ஏதோ தர்மிக்கு அடங்கினவள் அப்படின்னு சொல்லப்படாது. ஏன்? சுவாதீனேதி பவித்ரீகர்த்தும் ந பசுபதி பராதீன ஹிருதயே தயா மித்ரைர் நேத்ரைஹி அருணதவளஸ்யாமருதிபிஹி. பவித்ரீகர்த்தும் நஹ, எங்களை சுத்தப்படுத்தணும், பாவனமாக்கணும். எத்தனையோ மனசுல தோஷங்கள் இருக்கு. கோபம் வருது, ஆசை வருது, இன்னொருத்த முன்னுக்கு வந்தா சகிக்க மாட்டேங்கிறது, எவ்வளவு இருக்கு மனசுல. இவைகள்லாம் இந்த குணங்கள்லாம் மனசை விட்டு போகணும் என்பதற்காகவே பசுபதி பராதீன ஹிருதயே. அம்மா பசுபதிக்கு பரமேஸ்வரனுக்கு பராதீனமான ஹிருதயத்தோட இருக்காய். பசுபதி பராதீன ஹிருதயங்கிறது என்ன? நாமெல்லாம் பசுக்கள். பசுக்களை காப்பாற்றுறவர் யாரு? பசுபதி. பசுவானவது அந்த தூணுல கட்டப்பட்டிருக்க, அதனுடைய கட்ட அவுத்து விடுவர் பரமேஸ்வரன். அதனால அவருக்கு என்ன? பசுபதி இது. அதேதான் கிருஷ்ணனுக்கு கோபாலன்னு சொல்றேன். நாமெல்லாம் கோவாட்டம் இருக்கோம், இதை காப்பாத்தின்னு இருக்க. இந்த கட்டுல இருந்து அவுத்து விடுறார்.
பசுபாச விமோசனி அம்பாலும் அதே தான் பண்ணிட்டு இருக்கா. இந்த பசுபாசம் இவனுக்கு போகணும் என்பதற்காக என்ன பண்றார், அதுக்கு குணபூதமா இருக்குன்னு இல்லாம பராதீன ஹிருதயே என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஜீவர்களுடைய துன்பம் போகணும் என்பதற்காக பரமேஸ்வரன் முயற்சி எடுக்கும் பொழுது அவரோட இருந்துருக்கான். எப்படி சீக்கிரமாக இந்த கட்டை அவுந்து விடும், இந்த ஜீவன் சுதந்திரமா போயிடுவான் அப்படி. அதனால்தான் சுவாதீன வல்லவான். சுவாதீன வல்லவன் ஏதோ தனக்கு அடிமையாக ஆட்டுக்கார வைத்துக் கொண்டிருக்காருன்னு அர்த்தம் இல்ல. அவர் எப்பொழுது எந்த நல்ல காரியம் ஜனங்களுக்கு பண்ணணும் என்று கருதுகிறாரோ அப்பொழுது அதற்கு முன்னால இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணினா சீக்கிரமா முன்னுக்கு வரலாமே ஜனங்கள் அப்படின்னு நினைக்கிறாள். அத சத்திய ஆத்மனா அதீனா ஆயத்தா வல்லபா பர்த்தா காமேஸ்வரா அப்படின்னு அர்த்தம் சொல்ல. சிவசிய சக்தியதீன ஆத்மலாபத்வா. ஏன்னா இந்த பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவர், சக்திக்கு அதீனமாக தான் இருக்க. சக்தி இல்லாமல் வெறும் சிவன் இருந்த பிரயோஜனம் இல்லை. உலகத்தை படைக்கக்கூடியதான சக்தி அம்பாளிடத்துல இருக்க. அந்த சக்தி இருக்கும் பொழுதுதான் சிவனுக்கு சிவத்துவம் வரும். உலகத்தை படைக்கக்கூடியதான செயல் எப்பொழுது வரும், படைக்கக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கணும். காலம்பர எழுந்ததுமே உடம்புல கொஞ்சம் தெம்பு இருந்தா தானே எழுந்து காஃபி வச்சு ஆட்டக்காரர் கொடுக்கணும், சமையல் பண்ணணும்னு தோணும் உங்களுக்கு. எழுந்துக்கவே முடியல, உடம்புல சக்தி இல்லைன்னு முடியுமா? ஆகையால் பரமேஸ்வரன் உலகத்தை படைக்கிற சந்தர்ப்பத்தில் அவருக்கு அந்த சக்தியை கொடுக்கிற உடம்பாங்க. சக்தி இல்லாத போறால் சிவன் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையால் சிவனுக்கு சக்தி வடிவமா இருந்து கொண்ட சுவாதீனமா இருக்கிறார். அதனால்தான் பர்த்தா காமேஸ்வரோ யஸ்யாஹ சிவஸ்ய சக்திதீன ஆத்மலாபத்வா தர்மஸ்ய தர்மியேவ தர்மாதீனா இத்தியர்த்தா. லோகத்துல தர்மிய புடிச்சுண்டு தர்மம் இருக்கும். இங்க என்னடா தர்மியானது தர்மத்தை புடிச்சுட்டு இருக்கு. காளிகா புராணே நித்தியம் வததி தத்ராபி பார்வத்யா சக தர்மக்கிறது. பரமேஸ்வரன் அம்பாளுடைய சேர்ந்து அம்பாளுடைய வீட்டிலேயே இருக்காராம். பார்வத்யா சக நர்மக்கிறது. சந்தோஷமாக ஆனந்தமாக சிரிச்ச பேசிண்டே இருந்துருக்காரா. மத்திய தேவி கிரகம் தத்ர தததீனத்து சங்கரா அப்படின்னு அம்பாளுடைய வீடு அந்த இதுக்குள்ள இருக்கு. அதுக்கு நடுவுல பரமேஸ்வரன் இருக்காராம். ஆகமோபி சக்தியாயா சம்போ புக்தௌ பசுகணஸ்யாஸ்ய தாமேனாம் சித்ரூபாம் ஆத்யாம் சர்வாத்மனா அஸ்மினதா. ஆகம பாருங்க, சக்தியாயா சம்போ சக்தியோட அந்த பரமாத்மா. முன்னால சங்கரஹான்னு சொன்னேன், சிவஹான்னு சொன்னேன். ஆனா அவைகளுக்கு வேற கொஞ்சம் விசேஷம். சம் கரோதீதி சங்கர. அவரை பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லதை பண்ணுவார். முதல்ல நீங்க பிரார்த்தனை பண்ணணும், அவர் கேட்கணும், அவர் பண்ணணும். ஒரு நிமிஷம் வித்தியாசம் இருக்கு. சம் பவதீதி சம்பு. அவரை நினைக்கிறக்காக நல்லது உண்டாயிடலாம். அதனால இந்த சிவன் அம்பாளுடைய சுரூபம் சம்போ புக்தௌ முக்தௌ பசுகணஸ்யாஸ்ய. அம்பாள் முக்தித்தான் கொடுப்பாளா? முக்தியும் கொடுக்கிற, புக்தியும் கொடுக்கிற. அம்பாளை தியானம் பண்றவாளுக்கு ஸ்வர்க அபவர்கதா, ஸ்வர்க்கத்தையும் கொடுப்ப. ஆராதிதா சைவரணம் போகஸ்வர்க அபவர்கதா. மனுஷாளால பூஜைக்கப்பட்ட போகத்தை கொடுக்கிற, சொர்க்கத்தை கொடுக்கிற, அபவர்க்கத்தை கொடுக்கிற. உயிரோடு இருக்கிற பரியந்தம் மனுஷாளுக்கு எல்லா விதமான போகமும் வரும். மரணானந்தரம் ஸ்வர்காதி சுகங்களும் வரும். அதற்கு மேல மறுபடியும் பிறவி இல்லாதான ஒரு நிலையும் வருமா. ஆகையால் ஆராதிதாய் சைவனாம் போக ஸ்வர்க அபவர்கதான்னு மார்க்கண்டேய புராணம் சொல்றது. அதுக்காகத்தான் சொல்லலாம். முக்தவு முக்தவு பசுகணஸ்யாஸ்ய தாமேனாம் சித்ரூபாம். இப்படிப்பட்டதான் அம்பாள சித்ரூபாம் ஆத்யாம் சர்வாத்மனாமஸ்தினதா. அப்படிப்பட்டதான அம்பாள நமஸ்காரம் பண்ணுகிறேன். இங்க சொன்னார் மறுபடியும் காந்தத்துல சூத சமயத்துல ஜெகத் காரணமா பன்ன சிவோ யோ முனி சத்தமாக தஸ்யாபி சாபவத் சக்தி தயாஹீனோ நிரர்த்தக. ஜெகத் காரணமா பன்ன சிவ, உலகத்துக்கு காரணமான பரமேஸ்வரன்.
யோ முனி சத்தமாக சத்யாபி சாபவத் சக்தி. அந்த உலகத்துக்கு காரணமா இருக்கிற பரமேஸ்வரனுக்கும் சக்தியாக அம்பாள் இருந்துருக்கா. தயாஹீனோ நிரர்த்தகா. அந்த சக்தி இல்லாத போனா ஒரு காரியமும் பண்ண முடியாது. ஆகையால் உலகத்துக்குள்ள பிரகாச வடிவமா அவர் இருக்க. உலகத்துல இந்த ரூம்ல தீபம் இருக்கு. தீபம் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? பொருள் இருந்தா தானே தீபம் பொருளை விளக்கும். சோ தீபமானது பிரகாச வடிவம் பரமேஸ்வரன். அங்க இருக்கக்கூடியதான பொருளானது அம்பாள். அந்த தீபம் இருந்தாதான் பொருளுக்கு கௌரவம். பொருள் இருந்தாதான் தீபத்துக்கு. பொருள் இல்லாத வெறும் தீபம் இருந்து என்ன பண்ண போறது? அப்படி அவ 2 பேரும் சேர்ந்திருக்கலாம். இததான் ஸ்ரீமத் ஆச்சாரிய பகவத் பாதைரபி யுக்தம் சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நேவம் தேவோ நகல குசல ஸ்பந்திதுமபி. சிவஹா சக்தியா யுக்தா. பரமேஸ்வரன் சக்தியோடு கூடி இருக்கமேயானால் எதி பவதி சக்த பிரபவிதும். உலகத்தை படைக்கலாம், உலகத்தை காக்கலாம், உலகத்தை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளலாம். நச்சே தேவம் தேவோ. இல்லாத போனால் நகலு குசல ஸ்பந்திதுமபி. ஒரு செயலும் செய்ய முடியாது. ஆகையால் சுத்த பிரம்மமா இருந்தாலும் அது சர்வஜமாக சர்வசக்தியாக சர்வஜ சர்வவிது எச்சஞானம் எந்தபா இருந்த போதிலும் அந்த மாயாங்கிற ஒரு சக்தி இருக்கணும். அந்த சக்தியை தீர்மானம் பண்ணினடையானால் அது அந்த இடத்துல இல்ல. யாமா சாமாய. அது இது என்னதுன்னு யோஜனை பண்ண ஆரம்பிச்சா போயிடும்னு அந்த இடத்தை விட்டு போயிடும். நீங்க விசாரம் பண்ற பரியந்தம் தான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. விசாரம் பண்ண தொடங்கிவிட்டே அது அங்க இல்லைன்ட்டா. ஆகையால் அந்த விசாரத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும். விசாரம் எப்படி? குருமுகமாக என்ன சொல்றது, மாயான்னா என்னது, அது எப்படி வந்தது, எங்க இருக்கு, எதை பிடிச்சுட்டு இருக்கு, இப்படின்னு விசாரம் பண்ண தொடங்கிறேன். மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான கவலையோடு அதுவும் போயிடும், இதுவும் போயிடும், அதுவும் போயிடும். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு சொரூபம் அப்படின்னு சுவாதீனா வல்லபா யயா. யாரால் அவர்களானவர் அதான் வல்லபான்னு. வல்லபான்னு என்ன? போர்ஸ் கண்ட்ரோல் பண்ணல, பை போர்ஸ் நேசித்து. இந்த அம்மா சொன்ன வார்த்தையை தட்ட முடியாம இருக்கார் பரமேஸ்வரன். என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னா காப்பாத்தித்தான் ஆகணும், வேற வழி இல்லாத அளவுக்கு இருக்காரு. அந்த அளவுக்கு அம்பாள் மேல இருக்கக்கூடியதான பிரியம், அந்த பிரியத்தினால் அம்பாளுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறார். இது வரைக்கும் சொன்னோம். இப்படி இருக்கிறதே மறுபடியும் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு நீங்க கோச்சுக்கு போறேன்னு இப்ப அடுத்ததாக என்ன சொல்றார்? அம்பாள் எப்படி நிஜமாக ஒருத்தருக்கு சகாயம் பண்ணினா, நம்ம முக்தி கொடுப்பா அது கொடுப்பா இது கொடுப்பான்னு இதான் இவங்களே தெரியுமே அப்படிங்கிற. அதுக்காகத்தான் நடந்ததான ஒரு சரித்திரத்தை சொல்ற. சரியாதி கன்யாயாக சுகன்யாயாக பதிஹி அஸ்விபியாம் சமான ரூபக்ருதா இதி தம் விசிஷ்ய அஜானந்த்யா பகவதி மாராத்யைவ ஸ்வாதீனீகிருதா இதி தேவி பாகவதே சப்தம ஸ்கந்தே கதா ஸ்மரியதே. தேவி பாகவத்துல 7வது ஸ்கந்தத்துல ஒரு கதை இருக்கு, 6வது ஸ்கந்தத்திலயும் வேற கதை இருக்கு. முதல்ல 7வது ஸ்கந்த கதையை சொல்லிட்டு இருக்க. சரியாதின்னு மகாராஜா, அவர் ஒரு நாளைக்கு பல ஸ்திரீகளோடையும் குழந்தைகளோடையும் கிளம்பி அப்படி நந்தவனத்துக்கு போற. அப்படி உலாவரத்துக்காக இந்த சரியாதிக்கு ஒரு பொண்ணு இருக்க, சுகன்யான்னு பேரு இந்த அம்மாவுக்கு. இப்பெல்லாம் அப்ப குழந்தைகள்லாம் சுகன்யான்னு பேர் வச்சுக்கிறா. அதனுடைய பேர் வைபவம் தெரியல. இந்த சுகன்யான்னு பேர் சாதாரணமா பாக்குறோம். இவ என்ன இருக்குன்னா அழகான பெண், சுகன்யா அழகான பெண் இப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்கா. இருக்கட்டும், அந்த நினைப்பாவது இருக்க. ஏன்னா சில பேருக்கு பேரு சொன்னா உங்க பேருக்கு அர்த்தம் என்னன்னு, பேருக்கு அர்த்தம் இருக்காது சாருங்கிறோம். வெள்ளக்காரமா என்ன பிக் விக்குன்னு ஒருத்தருக்கு பேரு, வுட்டுன்னு பேரு, டெய்லர்னு ஒரு பேரு. இப்படி எல்லாம் அந்த பேர் அந்த ஊர்ல, நம்ம ஊர்ல பேர் இருந்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அர்த்தம் இல்லாத சொல் இருக்கப்படாது. எந்த ஒரு பேரை வச்சாலும் அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். இது நம்ம ஊர் சம்பிரதாயம். இப்ப சுகன்யான்னு ஒரு பெண்ணோட வந்திருக்க. இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே விளையாடிட்டு இருக்க. ஒரு முனிவரானவர் அங்கே உட்கார்ந்து தீர்க்கமா தபஸ் பண்ணிட்டு இருக்க. எத்தனை வருஷங்களா தபஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாது.
அவர் உடம்பு முழுக்கெல்லாம் புழுதிப்பட்டிருக்க. இந்த 2 கண்ணு இருக்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் சின்ன ஓட்டை இருக்க, பொழுது விழல. மீதி எல்லா இடத்துலயும் பொழுது வந்து ஒரு புத்தாட்டம் ஆயிடுது. இந்த குழந்தைகள்லாம் அப்படியே விளையாண்டே இருக்கா. பாம்பு புத்து மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த குழந்தைக்கு தெரியல அது என்ன பண்ணிட்டு. அங்க ஓட்டை இருந்தா ஒரு குச்சி எடுத்து குத்திட்டு, குத்தினதுமே அது வந்து ரத்தம் பதவுதான்னு வந்துருக்கு. அவ்வளவு வேகமா குத்திட்டு அதுக்கு என்ன தெரியும், குழந்தைக்கு தெரியாது. இது மகத்தான பாகவதாபச்சாரம் நடந்து போயிடுச்சு. ஏன்னா பகவான சர்வதா சர்வகாலம் நினைக்கக்கூடியதான தியானம் பண்ணக்கூடியதான ஒருவருக்கு அபச்சாரம் நடந்தது. இந்த அபச்சாரத்தினால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த தேசத்துக்கு அரிஷ்டம் வந்து, தேசத்துக்கு அரிஷ்டம் வருதுன்னா யாராவது ரொம்ப பெரியவாளுக்கு அவளை யாரையுமே வைக்கப்படாது. நம்ம யாரையுமே வைக்கப்படாது. அதுலயும் பாகவதாளா இருக்கிறவாள ஒண்ணும் படப்படாது. பகவான் எப்பொழுதும் நினைச்சுட்டு ததேக தியானமா இருக்கிறவாளுக்கு ரொம்ப பத்திரமா நமக்கு இருக்கணும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம் சார், அவளுக்கு அபகாரம் பண்ணாம இருந்தா போறோம். நமஸ்காரம் பண்ண வேண்டாம், வையாம இருந்தா போறோம். இது என்ன ஆயிடுதுன்னா, இந்த பாகவதாபகாரம் நடந்ததுமே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எல்லாருக்கும் 1க்கு 2 போறது நின்று போச்சு. எல்லோருக்கும் முதல்ல அங்கே பணியவாளுக்கு, அதுக்கப்புறம் அவளுக்கு சேர்ந்தவாளுக்கு, பந்துக்களுக்கு, மந்திரிகளுக்கு, அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு, அதுக்கப்புறம் பசுபட்சாதிகளுக்கு கூட பார்த்தீங்களா இந்த பாகவதாவதாரம் எவ்வளவு தோஷத்தை கொடுத்தது. கொஞ்ச நேரம் தான் ராஜாக்கள்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்க தொடங்கினா, இப்படி ஆயிடுதுன்னு மந்திரிகள் வந்து கேட்கிறாங்க. இப்படி ஆனதுமே மந்திரி சொன்னார், இது ஏதோ ஒரு பாகவதாவதாரம் நடந்திருக்க, இல்லாத போல எல்லோருக்கும் இப்படி வராது, ஆகையால் இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னார். ராஜா பண்ணார், அப்ப தேசத்துக்குள்ள யாராருக்கு என்னென்ன நடந்தது கேட்டு பாருங்க அப்படிங்கிறார். அப்பொழுது இந்த பெண்ணு வந்து சொல்றாளாம், அப்பா கிட்ட நான் தான் பண்ணினேன், எனக்கு தெரியாது என்னதுன்னு, புத்துல குத்தினேன்னு அவ்வளவுதான். நேரா இங்க வர வந்து அந்த புத்தெல்லாம் கிளீன் பண்ண சொல்ற, சுத்தப்படுத்தினா அங்க ஒரு முனிவர் இன்னும் தபஸ் பண்ணிட்டே இருக்க, கண்ணுல இருந்து ரத்தம் கொட்டின்னு இருக்கு. பார்த்த இப்படி ஆயிடுச்ச என்ன பண்றதுன்னு வைத்தியர் ஆயிட்டு வந்து அவருக்கு கொஞ்சம் சரி பண்ணணுங்கிறப்ப அவர் சமாதியில வந்து முடிச்சுட்ட. முடிச்சதுமே என்ன ஆச்சுன்னு, ஓஹோ இப்படி ஆயிடுச்சா, அவரு இப்படி ஆயிடுச்ச, எங்களுக்கு ராஜ்யம் முழுக்க அப்படி கஷ்டம் வந்ததுன்னு அவர் பார்த்த. சரியா போயிடும் போகும்போது அந்த பாருங்க கருணை, தனக்கு இவ்வளவு அபகாரம் நடந்திருக்க, இருந்த போதிலும் பரவாயில்ல தெரியாம தானே பண்ணிருக்க, விடுங்க அதனால போல அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ண தொடங்கினார். கொஞ்ச நேரத்துக்கு சரியா போயிடும். ஆனா இந்த ராஜாவுக்கு மட்டும் பார்த்தாராம் எவ்வளவு பெரிய அபகாரம். இப்படி கருணா சுரேன வேஷாலும் அடிச்சாலும் தனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அவர் வந்து குவித்து கொள்ளாமல் இவ்வளவு பண்ணியிருக்காரு. எவ்வளவு பெரிய இப்படிப்பட்டதான மகான் நம்ம அரசாங்கத்துல இருக்கிறது நமக்கு ஒரு கௌரவம் அல்லவா, அவளை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு நமக்கு இல்லையா அப்படின்னு நினைச்சுட்டு அவருக்கு வாங்க உங்களுக்கு எல்லா அவசியம் பண்ணி தரேன். அவர் பார்த்தா எல்லாம் இருந்து விட்டு தானே நான் வந்திருக்கேன், திருப்பியும் அதை கொடுக்கறேன்னு சொல்றேடா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஒரு வசதியும் வேண்டாம், சௌக்கியமா இருங்க. ஆனா இவர் பார்த்தா ராஜாவுக்கு மனசு கேட்கல. என்ன பண்ணார், இந்த சுகன்யாங்கிற தன் பொண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன பண்ணார், அவருக்கு பரிச்சரிய பண்றதுக்காக பண்ணிருக்க. இப்படி நடந்திருக்கு. இவர் அதை பத்தி கவனிக்கிறதே இல்லை. இந்த அம்மா காலமுறை எழுந்து அவர் இருக்கிற இடத்தெல்லாம் பிரசித்தப்படுத்தி கோலம் போட்டு அவருக்கு வேண்டிய சமயத்துல பழங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்து இப்படி பண்ணிட்டே இருக்க. கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 7-8 வருஷம் ஆனப்புறம் அவர் ஒரு நாள் அப்படி பாக்குறாராம், அடாடா இந்த பொருளுடைய வாழ்க்கையே இப்படி ஆயிடுது பத்திர, தினந்தோறும் இப்படி பண்ணிட்டு இருக்காளே, அவளுக்கு ஏதோ நல்லது நடக்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சுண்டு அப்படியே இருக்க. இதுக்குள்ள அஸ்வினி தேவதைகள் தேவலோகத்துல இருக்க. தேவலோகத்துல இருக்கிற பிஷத்துக்கள் அப்படின்னா டாக்டர், தேவலோகத்துல இருக்கக்கூடியதான டாக்டர் அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அப்படியே வர லோகோத்தர சௌந்தரியமா இருக்கக்கூடியதான இந்த பெண்ணை பார்க்கிற. பார்த்ததுமே அவ என்ன பண்ணினா இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு அவளுக்கு தோணிச்சு. அவ வந்து கேட்கிறா, வந்து பார்த்தா இது ஓஹோ இந்த செவன் மகர்களுடைய ஆத்துக்காரி, என்ன இப்படி ஆயிடுது, ஒரு விவகாரம் இல்லையா, அவர் இவ்வளவு கிழவனார் இவரோட கல்யாணம் பண்ணி வச்சிருக்காள
அபகாரம் அல்லவா அப்படின்னு இந்த பொண்ண நீ அவரை விட்டுவிட்டு எங்களை 2 பேர்ல யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்னா அஸ்வினி தேவதைகள் மிக சிறந்ததான ரொம்ப அழகானவா, புத்திசாலிகள் அழகானவள். இந்த 2 ஒரு இடத்துல சேர்றது கஷ்டம். புத்திசாலிகள் அழகானவாளும் இருக்கா, கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டா இந்த அம்மா சொன்னாலாம், நீங்க தேவதைகள், உங்களுக்கு வேணும்னா இது தோஷம் இல்லாம இருக்கலாம், மனுஷ லோகத்துல இது தோஷம், அப்படி பண்ணாதீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொன்ன. இருந்தாலும் அவ நீ யோஜனை பண்ணி பாரு, உங்க ஆட்டக்காரன கேட்டு பாருங்களேன் அப்படின்னா எப்படி இருக்கு பார்த்தா. இவ இன்சிஸ்ட் பண்ணதுனால வேற வழி இல்லாம ஆட்டக்காரன் வந்து கேட்கிற. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் ஓஹோ அப்படியா இப்படி பண்றாளா சரி அப்படின்னு. இது எப்படி இருக்கு பார்த்தா. அவன் என்ன பண்ணினா, நாங்க வேணா உங்க ஆத்தக்காரர மறுபடியும் யுவாவாக பண்ணிவிடுறோம். அதுக்கப்புறம் ஏன்னா எங்களுக்கு தான் டாக்டர் சாச்சினாங்க, எந்த ஒரு டாக்டர் மாதிரி இல்ல, பெரிய லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு வந்த அப்புறம் எல்லாம் நெல் வரும், நம்ம நிக்க வேண்டியதுதான். அந்த ரிப்போர்ட் பார்த்து சிரிக்கிறார் அவர். என் பர்சு காலி ஆயிடுச்சு, நான் அழறேன். அவர் சிரிக்கிறார். என்ன சொல்றார், ஒண்ணும் இல்லையே. இது ஒண்ணும் இல்லையே நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீர்னாய எழுதி கொடுத்து எல்லாம் இங்க ரத்தத்தை காசை கொடுத்து ரத்தத்தையும் கொடுத்து குத்திண்டு வர என்னமோ நடக்கிறது விவகாரம். இந்த விசித்திரமான பிரபஞ்சத்துல என்னமோ நடக்கிறது. அதே மாதிரி இல்ல அந்த டாக்டர்லாம். ஒரு நாளைக்கு என்ன பண்ணினா, ஒரு ஸ்நானம் பண்ணி வெளியில வந்த. வெளியில வந்ததுமே என்ன ஆச்சுன்னா, எக்கச்சக்கமா தலையில வலி, கொஞ்சம் நெஞ்சம் கூட வலி இல்ல, அது இன்னது என்று சொல்ல முடியாத அளவுக்கு வலி வந்திருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு டாக்டர்கிட்ட போனா, அது யார்கிட்ட போனாலும் அதுக்கு சமாதானமே வரல சார். ஏதோ அனாசின் டேப்லெட் அது இது என்னென்னமோ பண்ணி கொடுத்தா ஒண்ணும் சரியா வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அந்த வழியாக இந்த 2 தேவதைகள் வர, அஸ்வினி தேவதைகள். இவன் வந்து என்ன வேணும்னு, ஒண்ணும் இல்லை, இப்படி தலைவலி தாங்க முடியாம இருக்கு, நாங்க சரிப்படுத்துறோம் சார். இப்படிதான் சார் ஒவ்வொரு டாக்டர் வந்து குத்தி குத்தி என்ன பண்ணினா மறுபடியும் இந்த வலியோடய பிராண போலாம் போல இருக்கு அப்படிங்கிறார் அவர். இல்ல சார் கவலைப்படாதுன்னு மீதி வேற எல்லாரையும் அனுப்பிச்சுடுவோம் வெளியில. என்ன பண்ண, ஒருத்தர் போய் பின்னால அவனுடைய எந்த வீடு இருக்கோ அந்த வீட்டுக்கு பின்னால் ஒரு பைக்கடைக்கு போயிட்டு அங்க என்ன, அங்க இருக்கக்கூடியதான 2 இலைய கொண்டு வந்தார். கொலையை வந்து அதை புழிஞ்சு இந்த தலையில இப்படி ரவுண்டா இப்படி விட்டார் சார். விட்டதுமே என்ன ஆச்சுன்னு, ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, அந்த மண்டையோட அப்படியே தனியா பிடிச்சு விட்டார். இப்படி எடுத்தாரோ இல்லையோ, அதுல இருந்து ஒரு தவக்கலை வெளியில வந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அதை மறுபடியும் அதை பர்ஃபெக்டா மூடிவிட்டு இன்னொருத்தர் போய் நீ எடுத்துன்னு வந்த, இன்னொரு மருந்து எடுத்துன்னு வர்றாரு, அதுவும் பச்சையில தான். அதை மறுபடியும் கையால் நன்னா புழிஞ்ச என்ன பண்ண, அது மேல வச்சோட மறியோட அப்படியே பூச்சி விட்டார். இவர் ஆபரேட் பண்ண இடம் ஒன்றும் தெரியல, பர்ஃபெக்டா அழகா போயிடும். நீங்க யாருன்னு கேட்டா என்ன பண்ண, நாங்க தேவலோகத்தில் இருக்கிற அஸ்வினி தேவதைகள். நான் முதல்ல போட்ட மருந்துக்கு விசல்யகரணின்னு பேரு, மறுபடியும் போட்ட மருந்துக்கு சந்தானகரணின்னு பேரு. எல்லா மருந்தும் உங்க அந்த பேக்கடையிலேயே இருக்கு, உங்களுக்கு தான் தெரியல ஒழுக்க. நம்ம வீட்டு கொலையிலேயே இருக்கு சார், கவனிக்கல. பகவான் உங்களுக்கு எந்த மருந்து எப்ப வேணுமோ எல்லாமே அங்க இருக்கு. மஞ்ச காம துடிக்கிறான், டாக்டர் கிட்ட போறான், கரசனாங்க அந்த இது உங்க முன்னாலேயே முளைச்சிருக்கு, தானா முளைச்சிருக்கு, நம்ம கவனிக்கிறது இல்ல. அதுக்கு மேல சிமெண்ட் போட்டு ஒட்டிடுறோம், ஒண்ணு ஒரு சின்னதும் வரக்கூடாது நமக்கு. கிராமாந்தரத்துல இத்தனையும் பண்ணுவா. இப்படி அந்த சந்தானகரணி விசல்யகரணின்னு 2 மருந்து நம்ம கிட்டயே இருக்கு, நம்ம அதுலயே இருக்கு, நமக்கு தெரியல. மயக்கம் வந்தவாழ டக்குன்னு எழுப்புறதுக்காக ஒரு சஞ்சீவனி மருந்தை கொண்டு வரணும்னு அனுமார் ஆரம்பிச்சார்னு ராமாயணத்துல இருக்கோம் இல்லையா, தெரியல. ஆயுர்வேதங்கள்ல இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் அது என்னது ஏதுங்கிறது மனுஷனுக்கு விட்டு போச்சு. நமக்கு எப்போ இந்த மாத்திரை கொடுத்தா மாத்திரா பலம் தாமசந்தானா இப்படின்னு இதுல இருக்குமே தவிர விவகாரம் முழுக்க தெரியல. அப்படி அந்த அஸ்வினி தேவதைகளுக்கு அந்த சக்தி உண்டு. அவன் என்ன பண்ணினா,
இப்படி இவர் ஆத்துக்காரர் சொன்னதுமே சரின்ட்டு அம்மா. இவ ரெண்டு பேரையும் சேர்ந்து என்ன பண்ணினா அங்க பக்கத்துல இருக்கக்கூடியதான குளத்துல குடிக்க சொல்ற. குளத்துல குடிச்சதுமே அஸ்வினி தேவதைகள் மாதிரி ஆத்துக்காரன் ஆயிட்டார். வம்பதிடம் என்னாச்சு, இந்த சவண மகர்ஷி ரொம்ப நாளா வயசானவர், இவர் குளத்துல குளிச்சு எழுந்ததுமே கரையில இருக்கக்கூடிய ரெண்டு அஸ்வினி தேவதை எப்படி இருக்கா அதே மாதிரி இவரும் ஆயிட்டார். இப்ப 3 அஸ்வினி தேவதைகள் நிக்கிற. கேக்குற, உங்க ஆத்துக்காரர் நிஜமான ஆத்துக்காரர் யாரோ செலக்ட் பண்ணி கொண்டா, என்ன பண்ணுவா? ஒரே மாதிரி இருக்கா. ஸ்ரீஹர்ஷனுடைய நைஷத்துல பஞ்சநளியம் மாதிரி இங்க விவகாரம் என்னன்னா 3 பேர் நிக்கிற. உங்க ஆத்துக்காரர் யாரோ அவரை நீ அழைச்சுட்டு போலான்னு சொல்ற. யாரு ஆத்துக்காரன்னு சொல்லுவா? தெரியலையே. அப்ப பார்த்தாலும், அம்மா என் இடத்துல நீ பரீட்சை வைக்கிறியே, என்னுடைய புத்திக்கு எட்டுமா? இது தேவதைகளோட நான் போட்டி போட முடியுமா? அதுக்கு நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அம்பாளை சரணாகதி அடைஞ்சாங்க. அப்பொழுது அம்பாள் என்ன காமிச்ச, அந்த 2 தேவதைகள் இருக்க பார்த்தீங்களா, அந்த 2 தேவதைகளையும் பூமியில நிக்க முடியாம மேல தூக்கி விட்டா. அதனாலதான் தேவதைகள் நீ பூமியில நிக்க முடியாது அவளுக்கு. அவ எப்படியும் கொஞ்சம் மேல இருப்பா. இத பார்த்து கண்டுபிடிச்சு விட்டாலும், ஓஹோ விவகாரம் எப்படி அப்படின்னு நிஜமான ஆசைக்காரர் கண்டுபிடிச்சு விட்டா. கண்டுபிடிச்சதுமே அஸ்வினி தேவதைகள் 2 பேரும் அனுகிரகம் பண்ணி அவளுக்கு எப்பொழுதுமே சாஸ்வதமாக ஒரு யவ்வனம் இருக்கணும்னு அனுகிரகம் பண்ணினதாக சரித்திரம் தேவி பாகவத்துல இருக்கு. அதான் இங்க சொல்ற, சரியாதி கன்யாயாக, சரியாதி பொண்ணான சுகன்யாயாக பதி அஸ்விபியாம், அஸ்வினி தேவதைகள்னால ஸ்வசமான ரூபா கிருதா, அஸ்வினி தேவதைகளுக்கு என்ன உருவம் உண்டோ அந்த உருவத்தை செய்யப்பட்டது. இது தம் விசிஷ்ய அஜானந்தா, இந்த 3 பேருக்குள்ள நிஜமான ஆத்துக்காரர் என்னுடைய ஆத்துக்காரர் யாரு என்று அறியாத காலத்தில் பகவதியும் ஆராய்ச்சிவ அம்பாள ஆராதனம் பண்ணி சுவாதீனீகிருதா, தன்னுடைய ஆத்துக்காரருக்கு தன்னுக்கு வசமாக பண்ணிட்டார். இப்ப என்னாச்சு, தேவதைகளுடைய வசமா இருந்த தேவதைகள் மாதிரி ஒரு உலகத்தை அடைஞ்சார். இப்ப என்ன, தனதாக ஆக்கி கொண்டாலாம். இது மேல ஒண்ணும் பண்ண முடியாது. சுவாதீனீகிருதா இது தேவி பாகவதே சப்தம ஸ்கந்தே கதா ஸ்மரியதே சரணம் தே ஜெகன்மாதா பிராப்தாஸ்மி பவத துக்கிதா ரக்ஷமே அத்ய சதி தர்மம் நமாமி சரணோ தவா சரணம் தே ஜெகன்மாதா. அம்மா உங்களுக்கு சரணாகதி அடைகிறேன். பிராப்தாஸ்மி பவத துக்கிதா, ரொம்ப பெரிய துன்பத்துல மாட்டிட்டு இருக்கேன். ரக்ஷமே அத்ய சதி தர்மம், என்னுடைய சதி தர்மத்தை பாதிவிரத்திய தர்மத்தை காப்பாத்துங்க. நமாமி சரணோ தவா, வேற என்ன பண்ண முடியும்? உங்களுடைய பாதங்களைத்தான் நான் நமஸ்காரம் பண்ணேன். பயாத்ராத்தும் தாத்தும் பலமபிச்ச வாஞ்சா சமதிதம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணம் அப்படின்னு சம்சாரத்துக்குள்ள பதிபத்திகளுக்கு 2 பேருக்கும் மனசு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்றதற்கு இது ஒரு மந்திரம். இது வெறும் ஸ்தோத்திரமாக இங்க சொல்லியிருக்கு இந்த கிரந்தத்துல தேவி பாகவத்துல. அவ தம்பதிகளுக்கு ஒருத்தருக்கு மனசு ஒன்னாகவே இருக்கணும்ங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை தினமும் 10 தடவை சொல்லணும்னு சொல்றது. சரணம் தே ஜெகன்மாதா பிராப்தாஸ்மி மிருத துக்கிதா ரக்ஷமே அத்ய சதி தர்மம் நமாமி சரணோ தவா இத்யாதி பிரார்த்தனோத்தரம். இப்படி அம்பாளை பிரார்த்தனை பண்ற. ஏவம் ஸ்துதா ததா தேவி ததா திரிபுர சுந்தரி ஹிருதி தஸ்யா ததோ ஞானம். அந்த அம்மாவுக்கு இதயத்துல ஞானத்தை கொடுத்தாளாம். நீங்களும் தியானம் பண்ணுங்க. புருஷால் ஸ்திரீகள் எல்லோரும் தியானம் பண்ணலாம். அம்பாள இது தியானம் பண்ணினா அவளுடைய இதயத்துல ஞானத்தை உண்டாகலாம். என்ன ஞானம் உண்டாச்சு? ஏனாதீனப்பதிர்பவா, அப்படி அவ புருஷாளுக்கு அடங்கி அவ இருக்கா போலையும், இவன் அவளை அனுசரிச்சு போறா போலையும், ஒருத்தருக்கொத்தர் தாம்பத்திய ஜீவிதம் சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கிறதாகவும் அம்பாள் அனுகிரகம் பண்ணினா போல ஒரு சரித்திரம். அதற்கு பிறகுதான் ஒரு விமானத்தை ஏற்படுத்தி அந்த விமானத்தினால 80 தினம் பூமியெல்லாம் சுத்தினா போலையும், அதுக்கப்புறம் அந்த அம்மா என் மேல போரும்னு சொன்னா போலையும் தேவி பாகவத கதை அழகா சொல்றது. அந்த செவனர் எந்த வைத்தியத்தை எந்த மருந்த வாங்கிட்டு அவருக்கு எவ்வளவு வந்ததோ
அதான் சவன பிராப்தம்னு பேர். அததான் கதையா வச்சுட்டு இருக்க. இப்ப ஜாண்டு சவன பிராப்தம் அது இல்லையா, இது அங்க வந்தது தேவி பாகத்துல 7வது ஸ்கந்தத்துல இருக்கு. அதே மாதிரியே சசி தேவிக்கு ஒரு பரீட்சை வந்தது இந்திரனுடைய ஆத்தக்காரிக்கு. அந்த அம்மாவும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிதான் வந்ததா தேவி பாகத்துல 6வது ஸ்கந்தத்துல இருக்கு. ஏவம் சத்யா இந்திர பிராப்திரபி. சசின்னா இந்திரனுடைய ஆத்தக்காரிக்கு சசி தேவின்னு பேர். அதான் சத்யா இந்திர பிராப்திரபி. ஷஷ்ட ஸ்கந்தே முக்தா உதாஹர்த்தவ்யா. ஸ்ரீமத் தேவி பாகவத்துல 6வது ஸ்கந்தத்துல சொன்னதான இந்த சரித்திரம், அதையும் உதாகரிக்கணும். அப்படின்னு நிறைய புராணங்கள், ஆகமங்கள், இதிகாசங்கள், அதோட நிறைய வேதாந்த சாஸ்திரங்கள் இவைகள்லாம் சேர்த்து அங்கெங்க நமக்கு எடுத்து சொல்றாரு. இப்படி சிவா சுவாதீன வல்லபாங்கிற 2 நாமக்களை பார்த்தோம். அதுக்கு மேல சுமேரு மத்திய சிருங்கத்தா. முதல்ல ஒரு நாம அம்பாள் எங்க இருக்கான்னு கேள்வி கேட்டேன். சிவகாமேஸ்வரன் கத்தான்னு சொன்னேன். ஒருத்தர் கேட்டார், நீங்க எங்க இருக்கேன்? சேர்ல இருக்கேன்னு. நியாயமா இருக்க, சேர் எங்க இருக்குன்னு அடுத்ததா கேட்கணும். சேர்ல உட்கார்ந்து இருக்கேன், ரைட். எங்க இருக்கு? அதுக்கப்புறம் என்ன? ஆத்துல இருக்கு. அப்ப உங்க ஆமை எங்க இருக்கு அப்படின்னு கேட்கணும். அதே போல அம்பாள் எங்க இருக்கான்னு பரமேஸ்வரன் தொடையில உட்கார்ந்து இருக்கேன். நியாயமா இருக்கா? அதுக்காக எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு சுமேரு மத்திய சிருங்கத்தா. மேரு பர்வதம். மேரு பர்வதத்துல 3 உச்சி இருக்கு. அந்த 3 உச்சியும் சிவத்திரிகோணம் மாதிரி இருக்கு. அப்படின்னா அந்த கூர் மேல இருக்கா போல இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு பாகத்துல இன்னொரு உச்சி இருக்கு. அதுக்கு கீழே இருந்துருக்கானா. ஆகையால் அம்பாளுடைய ஸ்வரூபம் முக்கோணத்துக்கு நடுவுல இருக்கா அப்படிங்கிறது. ஸ்ரீசக்கரத்துல முக்கோணத்துக்கு நடுவுல அம்பாள் இருக்குன்னு சொல்றதுக்கு இருக்கான்னு சொல்றதுக்காக சுமேரு மத்திய சிருங்கத்தா. இதே மாதிரியே இந்த சுமேரு மத்திய சிருங்கத்தாங்கிறது பின்னால இன்னொரு நாமாவையும் நம்ம பார்க்க போறோம். திரிகோண அந்தர தீபிகா அப்படிங்கிற நாமா வரும் பொழுது இந்த மேரு மத்தியத்துக்கு நடுவுல ஏன் இருந்துட்டு இருக்கா? என் இதயத்துல இல்லையோ, உங்க இதயத்துல இல்லையோ, இங்க என்ன பிறந்திருக்க? இருந்த போதிலும் சுமேரு மத்திய சுங்கத்தான்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதும். அதே போலயே தைத்தரிய சாக்கையில அந்த அம்பாளை சொல்லக்கூடியதான ஒரு அணுவாக்கத்துல இத விசேஷமாக சொல்லி இருக்குங்கிறத மேல போய் சொல்ல போற. இத அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரி ஓம்.